ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆயுத பூஜை மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். சாமி கும்பிட்றதுக்காக சுண்டல் தாங்க தாளித்து விட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே அம்மா பார்த்தீங்கன்னா டம்ளரில் கரும்பு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு சுண்டலையும் தாளித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சிட்ருக்கேன். பாசிப்பருப்பு அரிசி ரெண்டையுமே குக்கரில் போட்டு நல்லா மைய வேக வச்சுட்டேங்க. இதில் வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கலையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு பொங்கல் சுண்டல் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இங்கிட்டு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட புக்குக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. நானும் ஆரி ஒர்க் ஸ்டாண்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாங்க வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதனால வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சு. கடையிலையுமே மாயெல்லாம் வாழை மரமெல்லாம் கட்டி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நைட்டு 7 மணிக்கு மேலே தாங்க சாமி கும்பிடுவோம். பொங்கல் சுண்டல் பொரி எல்லாம் படையல் போட்டு சாமியும் கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பொங்கல் சுண்டல் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கப்பில் போட்டு கொடுத்தாச்சுங்க. இப்போ கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் கடைக்கு. ஸோ வந்த உடனே சாமி கும்பிட்டாச்சு வீட்லேயும். நாங்கள் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தாங்க பொங்கல் சுண்டல் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். ஓகேங்க, எங்களோட ஆயுத பூஜை இப்படி தாங்க சிறப்பாக போச்சு. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.